ஜவஹர் அலி சார் வணக்கம். ஜவஹர் அலி சார், ரொம்ப அஃபீஷியலாக ஏடிஎம்கே கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கு அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சியோட மட்டும்தான் அப்படின்றத. ஏன்னா அதுதான் பேப்பரா ஏடிஎம்கே சைன் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம். சார், ஏதாவது சிக்கல் இருக்குங்களா சார்? 2 தடவை பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போயிட்டாரு, எல்லா மேடையையும் நீங்கள் பகிர்ந்து கொண்டு விட்டீர்கள். ஆனாலும் உங்களுக்கு எப்படி எதிர்பார்ப்பு இருக்கோ அதுபோல எங்களுக்கும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புல தான் இந்த கேள்வி கேட்கிறேன். போன 2025 ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி உறுதிப்படுத்தப்பட்ட கூட்டணி இன்னும் அதிகாரப்பூர்வமாக சைன் ஆகாமலே இருப்பதற்கு என்ன காரணம் சார்? அதாவது பொதுவா நீங்க 2011 எடுத்துங்க, 2016 எடுத்துங்க, 2021 தேர்தல், இந்த 3 தேர்தலையும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த கூட்டணியே இறுதி வடிவம் அடைஞ்சிருக்குது. இந்த 3 தேர்தலையும் இப்படிதான் அடைஞ்சிருக்கு. அதே போலதான் இப்பைக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகுதான் நிச்சயமாக தெளிவான ஒரு இறுதி வடிவம் அடையும். ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குமா இருக்காதா என்ற நிலையில நேற்றுதான் கூட்டணி இருக்குதுன்னு உறுதியா இருக்குது. நேற்றுதான் உறுதி ஆயிருக்கு. அதனால ஏற்கனவே ஒரு இன்டாக்ட் கூட்டணியை ரொம்ப வலுவா இருக்கிறாரு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால இந்த தேர்தல இருக்க சீட் ஷேரிங் மட்டுமே பாக்கி இருக்கு. அது எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா முடியும். ஏன்னா இது சீட்டுக்கும் நோட்டுக்கான கூட்டணி இல்ல, மக்களுக்கான கூட்டணி அமைச்சிருக்கோம். இந்த ஊழல் ஆட்சியை குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், அதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த கூட்டணி கட்சி தலைவர்கள முக்கிய கருத்தாக இருக்குது. அந்த நம்பிக்கையோட இருக்கிறோம். எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியா 188 தொகுதிகள்ல பிரச்சாரத்தை முடிச்சுட்டாரு. அதே போல மதுரையிலையும் 13 கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு. ஆனா இது வரைக்கும் திமுக கூட்டணியில நாங்க கூட்டணி அமைச்சு சொல்றாங்க தவிர ஒண்ணும் போய் உட்காரல. அதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னா இந்த தேர்தல இந்த ஊழல் ஆட்சி இருக்குமா இருக்கக்கூடாதா என்ற நிலையில தான் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல்ல மக்கள் எதை பார்த்து ஓட்டுனா இன்றைக்கு விற்கக்கூடிய விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவது, இது எல்லாம் கொஞ்சம் கவனத்துல வச்சு மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதுலயும் குறிப்பா சொன்னீங்கன்னா நீங்க இப்ப தேர்தல் கருத்து கணிப்பு எல்லாம் நியூஸ் 18 இருக்கட்டும், நியூஸ் 7 இருக்கட்டும், சாணக்கியா போன்ற இந்த ஊடகங்கள் எடுத்த கருத்துல திமுக ஒரு படுதோல்வி அடையும் என்று சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பெண் நிறுவனம், அந்த நிறுவனத்துல ஒரு கருத்து கணிப்பு எடுத்துதான் நான் கேள்விப்பட்ட. அந்த கருத்து கணிப்பு இந்த ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் மனநிலை மிக முக்கியமா இருக்கு. அதாவது அந்த கூட்டணிக்கு 15% மக்கள் மனநிலை அதிகமா இருக்குது. ஏற்கனவே இவர்கள் 42% வாக்குகள் பெற்றது, இப்ப 27% குறைஞ்சிருக்கு ஒரு கருத்து கணிப்பை உருவாயிருக்கிறதா. அதனாலதான் இவர் என்ன பண்ணாரு, 1000 5000 கொடுத்தாரு. கடைசியில ஒரு விஷயத்தையும் கடைசியில ஒரு அறிவிப்பையும் அறிவிச்சாரு, மக்களுக்கு கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அப்பயும் அவர்களுடைய ஆன்டி இன்கம்பன்சி குறையல. ஆனா அதனாலதான் அறிவாலயம் பக்கம் போகக்கூடிய எல்லா கட்சிகளையும் வாங்க இழுத்து போட்டாங்க. என்னதான் இழுத்து போட்டா கூட இருக்கக்கூடிய நிலைமை திமுக கூட்டணி மூழ்கும் கப்பல். இந்த மூழ்கும் கப்பல்ல எத்தனை பேர் ஏறினாலும் அது மூழ்கிதான் போக போகுது. நிச்சயமாக வெற்றி எங்களுக்கு. ஓகே சார், ஓகே சார். வணக்கம் ஜவஹர் அலி சார். வணக்கம் ஜவஹர் அலி சார். ஒரு 10 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு 2021 அப்போது இருந்த ஆன்டி இன்கம்பன்சி காரணமாக டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணது. அதிலையும் 44 தொகுதிகளில் அவர்கள் மொத்தமாக வெற்றியை பெறுவதற்கு காரணமாக இருந்த ஓட்டுகளுடைய எண்ணிக்கை வெறும் 2 லட்சத்திற்கும் குறைவு மட்டும்தான். அதனால அது ஒரு பெரிய மேஜர் வெற்றி எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு நந்தகுமார் சொன்னாரு சார். ஆனா அது ஒரு 10 வருஷம் இருந்தது சார். அதுக்கு ஒரு பல காரணங்கள் சொன்னாரு. பொள்ளாச்சி இஷ்யூ சொன்னாரு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இப்படி பல விவகாரங்கள், சாத்தான்குளம் இஷ்யூ, இப்படி நிறைய இருந்தது. ஆனால் நீங்க இந்த ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள்னு தொடர்ச்சியாக நீங்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு
மக்கள் மத்தியில ஒரு ஆன்டி இன்கம்பன்சியும் இந்த ஆட்சியின் மீதான வெறுப்பும் இருக்கிறது அப்படின்ட்டு ஏடிஎம்கே ஆழமா நம்புதா சார்? நிச்சயமா சார், நிச்சயமா மிகப்பெரிய அளவுல வந்து ஆன்டி இன்கம்பன்சி இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள் கிட்ட இருக்குது. சரி. அவர் நந்தகுமார் சொன்ன மாதிரி ஆ, அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஒரு தலைவர் உருவாகுறாரு. ஆ, அந்த தலைவரை கட்சியை வழிநடத்துகிறாரு. பல துரோகங்கள், எதிரிகள் எல்லாத்தையும் வந்து துவக்கம் செய்யறாரு. இந்த சரி. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில 75 தொகுதியில வெற்றி பெறோம். அதுலயும் வந்து அவர் சொன்ன மாதிரி 2,16,000 வாக்குகள் வித்தியாசத்துல 43 தொகுதிகளில் வந்து தோற்று போறோம். ம். இது அதனால வந்து அது பெரிய தோல்வி இல்லை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய மனநிலை என்னன்னா, மிக முக்கியமா வந்து சட்டம் ஒழுங்கு சார். அதாவது தெரு தெருவுக்கு கஞ்சா கிடைக்குது. ஓகே. இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் கஞ்சாவை உபயோகப்படுத்துறாங்க, மாணவிகள் உபயோகப்படுத்துறாங்க. தலித்துக்கு எதிராக நாங்குநேரில் 2 இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. வெட்டு குத்து கொலை கொள்ளை என்று தினம் நடப்பது. அரசியல் தலைவர்களும் கொல்லப்படுறாங்க, சமூக ஆர்வலர்கள் கொல்லப்படுறாங்க. சரி. இது வந்து மக்களுக்கு முந்தி மாதிரி இல்லை. எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுனால இது மோசமான சூழ்நிலை. அது இல்லாம வந்து போராட்ட களம் அதிமுக ஆட்சி காலத்துல கூட இருந்தது. ம். ஆனா இப்ப நடக்கிற போராட்ட களம் மிக மோசமாக இருக்கு. ஓகே. போராடக்கூடியவர்கள்லாம் வந்து தூக்கி எறியப்பட்டு பந்தாடப்படுறாங்க. சரி. அதனால வந்து இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள் மிக மோசமா இருக்குன்னா, சொந்த வாக்குகளை விலைவாசி மிக வந்து சார், சரி. இவர்கள் 1000 கொடுக்கலாம், 500 கொடுக்கலாம். ஆனா நீங்க ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்திருக்கோம்னு சொன்னீங்கன்னா, இவ்வளவு கொடுத்து மக்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. நீங்கள் சிறந்த ஆட்சி கொடுக்கலாம். அவர் சொன்னாரு, நம்ம சாணக்கியா மட்டும் சொல்ல, நியூஸ் 18, நியூஸ் 7 போன்ற சேனல் கூட வந்து ஆட்சி அமைக்கும் சொல்லி இருக்காங்க. உங்க கருத்து கணிப்புல ஓகே. அது எந்த கட்சியை சார்ந்தது இல்ல. ஆனா ஒன்னொன்னு நான் சொல்ல முடிச்சிருக்கேன். ஓகே. இது வந்து நம்ம ராமசுப்ரமணியன் சார் சொன்னாரு, ஆ, இந்திய கூட்டணின்னு அவங்க சொல்றாங்கன்ட்டு. ஓகே. அகில இந்திய தலைவர் யார் வந்தாலும் இந்திய கூட்டணி சொல்லுவாங்க. ஆனா அதிமுக தலைவர் கூட்டணி இல்லையா, ஓகே. ராகுல் வராருன்னு வைங்க, அவரும் என்ன சொல்லுவாரு, இந்தியா கூட்டணி சொல்லுவாரு, திமுக கூட்டணின்னு சொல்ல மாட்டாரு. இது ஒரு எப்பவுமே இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே. அவங்க கூட்டணி தான் மிகப்படுத்துவாங்க. அப்புறம் கொள்கை கூட்டணியான்னு கேட்டாரு. ஓகே. இது தேர்தல் கூட்டணி தான். ஆனா திமுக ஊழல் கட்சின்னு சொன்ன காங்கிரஸ், ஓகே. இலங்கை தமிழர்களை கொல்லப்படுவதற்கு காங்கிரஸ் தான் காரணம் சொன்ன திமுக, ஓகே. அதாவது மண்டபத்தை இடிச்ச கட்சி என்று சொன்ன தேமுதிக, ஓகே. அதே மாதிரி தாட்சி தூக்கி வச்ச கமலஹாசன், அப்ப மாறுபட்ட கருத்துக்களை உடையவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓகே. ஓகே. ஒவ்வொருத்தர். ஆனா அது எப்படி கொள்கை கூட்டணி ஆகும்? ரெண்டாவது வந்து ஊழல் பத்தி சொன்னார் நண்பர். ஓகே. அதாவது நாங்க ஏற்கனவே எடப்பாடியா 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு கவர்னரை பார்த்து முடிவெடுத்திருக்காங்க. அதுல வந்து என்னன்னா ஊழல்னா அது சர்க்காரியால தொடங்கி ஊதியில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து இப்ப நகராட்சி துறையில நடக்கக்கூடிய ஊழல். ஆனா இவர் சொல்ற வாங்கி கொடுக்கலாம், அந்த ஊழல்லாம் நீங்க இருக்கல கொடுக்க வேண்டியதானே, விசாரணை செய்ய வேண்டியதானே. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் பொய், 1000க்கு சொல்லக்கூடிய விஷயம். ஒரே ஒரு நோட் சார், 11ல இருந்து 2019 வரைக்கும் 13 தேர்தல தோற்று போனாங்க இவர்களை. அதிமுக வந்து பல்வேறு தலைவர்கள் போயிருக்காங்க. ஆனா போன பிறகு கூட எல்லாம் திமுக கட்சி நடத்துறது அதிமுக தலைவர்கள் தான். ஆனா போன பிறகு கூட பல முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அதனால இலை வெளியிடுறதுனால மரம் காஞ்சி போறது இல்லை, அது ஒண்ணு இல்லை. அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் எந்த விஷயத்தை பார்ப்பாங்கன்னா, ஒண்ணு இந்த ஆட்சி வேணுமா வேணும் அதுதான் பார்ப்பாங்க. கூட்டணி மட்டுமே வந்து ஒரு வெற்றியை நிர்ணயிக்கலாம் சார். கூட்டணிகள் ஏன்னா 2011 யாரும் தெரியுமா, திமுக, காங்கிரஸ், பாமக, 2 கம்யூனிஸ்டுகள், இன்னும் கொங்கு மண்டலம், 11 கட்சிகள் இருந்தாங்க. எதிர்கட்சி கூட ஆகப்படல. புரியுது சார், புரியுது. ஓகே. அதனால கூட்டணி பலம் என்பது எதிராகாது. ஓகே. வந்து தேர்தலை வந்து மக்கள் தான் நிர்ணயிப்பாங்க. ஓகே சார், ஓகே, பேசலாம் சார்.